பிப்ரவரி மாத உம்ரா ஆஃபர். விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் கட்டணம் வெறும் 75,000 ரூபாய் மட்டுமே. மக்கா, மதீனா மற்றும் ஜியாரத் பயணங்கள். மரியம் ஹஜ் சர்வீஸ், மேற்கு மாதா கோவில் தெரு, ராயபுரம், சென்னை. இஸ்ரேலில் மீண்டும் வெடிக்கும் போராட்டம். தலைநகரை நோக்கி குவியும் மக்கள் கூட்டம். பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையில் இருந்து இஸ்ரேல் பின்வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக பெரும் போராட்டங்கள் வெடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் சனிக்கிழமை காலை ஜெருசலேமில் உள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீட்டிற்கு அருகே பணைய கைதிகளுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்திய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். டென்னிஸ் மைதானத்தில் வெடித்த போராட்டம். இஸ்ரேல் வீராங்கனை விளையாட எதிர்ப்பு. ஆக்லாந்தில் இஸ்ரேலுக்கு எதிராக நடந்த போராட்டத்தால் டென்னிஸ் போட்டி பாதிக்கப்பட்டது. ஏஎஸ்பி கிளாசிக் டென்னிஸ் போட்டியில் இஸ்ரேலிய வீராங்கனை லினா குருஷ்கோவிற்கும் 4 முறை கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் பட்டம் வென்ற நவோமி ஒசாகாவிற்கும் இடையே போட்டி நடைபெற்றது. அப்போது மைதானத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் கூடியிருந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இஸ்ரேல் வீராங்கனை போட்டியில் பங்கேற்றதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக போராட்டம் தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அல் அக்ஸா மசூதி மீது தாக்குதல். அத்துமீறி யூத சடங்குகளை மேற்கொண்ட இஸ்ரேலியர்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு, காவல்துறையின் பாதுகாப்புடன் அப்பகுதியில் வசிக்கும் குடியேற்றவாசிகள் அல் அக்ஸா மசூதிக்கு அத்துமீறி நுழைந்து யூத சடங்குகளை மேற்கொண்டது மேற்கு கரையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மசூதியை சுற்றி வளைத்து அனைத்து வாயில்களையும் முற்றுகையிட்ட ஆக்கிரமிப்பு படையினர் பாலஸ்தீனியர்களை உள்ளே நுழைய விடாமல் தடுத்ததாகவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை கையாண்டதாகவும் தெரிகிறது. யூதர்களின் ஒளி விழா பண்டிகையை முன்னிட்டு இந்த சடங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தோட இதை நிறுத்திக்கோங்க. இஸ்ரேலை கடுமையாக எச்சரித்த உலக சுகாதார மையம். காசாவில் இஸ்ரேலின் வன்முறைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதையும் மருத்துவமனைகள் மீது தொடர்ந்து குறிவைத்து தாக்கப்படுவதையும் உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் டெட்ரோஸ் அதானம் கடுமையாக கண்டித்துள்ளார். காசாவின் சுகாதார அமைப்பே கடுமையான அச்சுறுத்தலில் இருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். வடக்கு காசாவில் உள்ள கமால் அத்வான் மருத்துவமனையிலிருந்து நோயாளிகளை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அதனை தீக்கிரையாக்கியதை டெட்ரோஸ் கண்டித்துள்ளார். இச்சம்பவத்தின் போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையால் கைது செய்யப்பட்ட கமால் அத்வான் மருத்துவமனையின் இயக்குனர் அபு சஃபியாவை உடனடியாக விடுவிக்க கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் காசாவில் மருத்துவ சேவைகளை சீர்குலைக்கும் இதுபோன்ற நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேலை எச்சரித்துள்ளார். காசா போர் நிறுத்த ஒப்பந்தம். பெஞ்சமின் நெதன்யாகுவை எச்சரித்த இஸ்ரேல் இராணுவம். காசா போர் நிறுத்தத்திற்கு பிறகு மேற்கொள்ளப்பட வேண்டியவை குறித்து முன் திட்டமிடல் இல்லாதது ஹமாஸுக்கு முழு அதிகாரத்தை வழங்க வழிவகுக்கும் என இஸ்ரேல் இராணுவ அதிகாரிகள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பலமுறை எச்சரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹமாஸின் ஆட்சியை வீழ்த்துவதற்கு பாலஸ்தீனிய அதிகாரத்திற்கு ஆட்சியை ஒப்படைப்பது அல்லது இராணுவ ஆட்சியை நிறுவுவது ஆகியவற்றுக்கு இடையே ஒரு முடிவு இருக்க வேண்டும். ஆனால் நெதன்யாகு 2 மாற்று வழிகளையும் நிராகரித்ததாக தெரிகிறது. இதன் மூலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் ஹமாஸின் இராணுவ திறன்களை அழிக்க முடிந்தாலும் காசா பகுதியை கட்டுப்படுத்தும் ஹமாஸின் அதிகாரத்தை அகற்ற தவறிவிட்டதாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அதிகாரிகளே குற்றம் சாட்டி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சிரியாவில் உள்ள ரஷ்ய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்காவும் இங்கிலாந்தும் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவின் வெளிநாட்டு புலனாய்வு சேவை அமைப்பின் பத்திரிகை பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிரியாவில் உள்ள ரஷ்ய இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்காக ISIS தளபதிகளுக்கு ட்ரோன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் சிரியாவில் அல் ஆசாத் ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு நிலவும் அமைதி மற்றும் உறுதிப்பாட்டை நிலைகுலைப்பதையே அமெரிக்காவும் இங்கிலாந்தும் நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் மத்திய கிழக்குள் குழப்பமான நிலை நிலவுவதையே இரு நாடுகளும் விரும்புவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிரியாவுடனான உறவை வலுப்படுத்த விரும்பும் ஆப்கானிஸ்தான்.
சிரியாவின் இடைக்கால அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹசன் அல் ஷிஃபானுடன் ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாகி தொலைபேசியில் உரையாடினார். முதலில் சிரியாவின் புதிய அரசாங்கத்திற்கு வாழ்த்து தெரிவித்த அவர் பொது மன்னிப்பு மற்றும் நிர்வாக திறனில் அவர்களது அணுகுமுறையை பாராட்டினார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையில் உறவை உருவாக்குவது குறித்தும் நம்பிக்கை தெரிவித்தார். நெட்சாரின் பாதையை கட்டுப்படுத்த முயலும் இஸ்ரேல், தற்காலிக தங்குமிடங்களை அமைக்க முடிவு. காசாவின் நெட்சாரின் பாதையில் தற்காலிக தங்குமிடங்களை அமைக்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை முயன்று வருகிறது. பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஹமாஸுடனான பேச்சுவார்த்தை நடந்து வருவதால் எப்போது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அப்பகுதியிலிருந்து வெளியேறும் என்பது குறித்து தெளிவான தகவல்கள் இல்லை. ஹமாஸுடனான உடன்படிக்கையில் பணைய கைதிகளை ஒப்படைத்ததும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசாவை விட்டு வெளியேற வேண்டி வரும். இந்நிலையில் நெட்சாரின் பாதையில் இஸ்ரேல் ராணுவம் தனது படையை வலுப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. 34,000 கோடி காலி, அமெரிக்காவுக்கு ஏமன் கொடுத்த பலத்த அடி. அமெரிக்காவின் MQ-9 ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக ஹவுதி இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சனா மற்றும் ஏடன் நகரங்களுக்கு இடையே அமைந்துள்ள பெய்டா பகுதியில் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்ட தரையிலிருந்து பாயக்கூடிய ராக்கெட்டை கொண்டு அமெரிக்காவின் அதிநவீன விமானத்தை ஹவுதி படை சுட்டு வீழ்த்தியுள்ளது. காசா மீது இஸ்ரேல் தனது போரை தொடங்கிய பிறகு ஹவுதி படைகள் செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் மற்றும் அதன் கூட்டாளிகளான அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து கப்பல்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் ஏமன் மீது அமெரிக்கா நேரடி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. காசாவுடன் இஸ்ரேல் போர் தொடங்கிய கடந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து ஹவுதி குழு இதுவரை 13 MQ-9 ரீப்பர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு ட்ரோனுக்கும் தோராயமாக $31 மில்லியன் மதிப்புள்ளதாகும். இதன் ஒட்டுமொத்த மதிப்பு $400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக இஸ்ரேலுக்கு பேரதிர்ச்சி கொடுத்த ஹமாஸ். முக்கிய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் அலறிய சைரன்கள். வடக்கு காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடந்த சண்டையில் 9வது பட்டாலியனைச் சேர்ந்த ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் மரணமடைந்தார். 2 மெர்காவா டாங்கிகளை குறிவைத்து போராட்ட குழு நடத்திய தாக்குதலில் நஹால் படைப்பிரிவின் 931வது பட்டாலியனைச் சேர்ந்த ஆக்கிரமிப்பு வீரர் படுகாயமடைந்தார். கடந்த சனிக்கிழமை அன்று ஆக்கிரமிப்பு படை தளபதி ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அடுத்தடுத்து ஆக்கிரமிப்பு வீரர்களின் பலி இஸ்ரேல் இராணுவத்திற்கு பின்னடைவாக அமைந்துள்ளது. இதனிடையே இஸ்ரேலின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியான அல் குட்ஸுக்கு மேற்கே உள்ள குடியிருப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் அப்பகுதி முழுவதும் சைரன்கள் ஒலித்தன. இஸ்ரேலியர்களின் சட்டவிரோத குடியிருப்பு பகுதியான அல் குட்ஸ் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்துவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியிலிருந்து கேட்ட வெடிச்சத்தம் இஸ்ரேலை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திங்கட்கிழமை அதிகாலை டமாஸ்கஸ் கிராமப்புறத்தில் உள்ள தொழில் நகரமான அட்ரா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 11 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அல் ஆசாத் ஆட்சி கவிழ்ப்பிற்கு பிறகு சிரியா மீதான இஸ்ரேல் தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தெற்கு சிரியாவில் சுமார் 600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கைப்பற்றிய நிலையில் குனிட்ரா கிராமப்புறங்களில் ரசம் அல் ரவடி, அல் அசாம் மற்றும் சத் அல் மந்தாரா ஆகிய பகுதிகளில் இராணுவ தளங்களை நிறுவியுள்ளது. மேலும் சிரியாவில் வழக்கமான அளவை விட 2 மடங்கு அதிகமாக இஸ்ரேல் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் இது ஹெர்மான் மலை மீதான தனது கட்டுப்பாட்டை வலுப்படுத்துவதற்கான அவசர திட்டம் என்றும் இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. இஸ்ரேலின் திட்டப்படி சிரியாவில் தொழில்நுட்பம் மற்றும் தளவாட பிரிவின் 2 மையங்களை நிறுவ திட்டமிட்டுள்ளது. ஒன்று 2400 மீட்டர் உயரத்திலும் மற்றொன்று 2800 மீட்டர் மலை உச்சியிலும் நிறுவப்படும் என கூறப்படுகிறது. இதற்காக இஸ்ரேலிய பகுதிகளில் இருந்து சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அஜர்பைஜான் பயணிகள் விமானம் ரஷ்ய படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா? அதிபர் இல்ஹாம் அலியேவ் பகீர் குற்றச்சாட்டு. அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி கஜகஸ்தானில் அவசரமாக தரையிறங்கிய போது விமானம் வெடித்து சிதறியதில் 38 பேர் பலியானார்கள். வெளிப்புற தாக்குதலால் தான் விமானம் செயலிழந்ததாக விமான நிறுவனம் தெரிவித்திருந்த நிலையில் ரஷ்யா வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது வெளியிலிருந்து சேதமடைந்ததாகவும் கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவ் தெரிவித்துள்ளார்.
உக்ரைன் தாக்குதலால் விமானம் விபத்துக்குள்ளாய் இருக்கும் என ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்திருந்த நிலையில் அதனை மறுக்கும் விதமாக அலியோவின் தகவல் அமைந்துள்ளது. மேலும் ரஷ்யாவின் தரைப்பகுதியில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதலால் விமானத்தின் வால் பகுதி மோசமாக சேதமடைந்து தீப்பிடித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. விமானத்தின் GPS சிஸ்டம் எலக்ட்ரானிக் ஜாமிங்கால் சேதமடைந்ததாக அஜர்பைஜான் நம்புவதாக விமான போக்குவரத்து நிபுணர்கள் கூறுகின்றனர். ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் தாக்குதலால் அது சேதமடைந்ததாக கருதுகின்றனர்.